ஸோ கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி பாருங்கள், கரெக்டாக எங்கள் 10 மினிட்ஸில் எங்கள் ஒரு டிமாண்ட் ஜோன் இருந்துச்சு. இந்த டிமாண்ட் ஜோனில் டேப் ஆகிட்டு மார்க்கெட் நல்லாவே கொஞ்சம் மூவ் கொடுத்துருச்சு. ஸோ நான் மேக்ஸிமம் இந்த ட்ரேட் வந்து நான் கொஞ்சம் எக்ஸிட் ஆகிட்டேன். பிகாஸ் ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக காலேஜ் கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ அந்த ரிஸ்கியான ட்ரேட் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்பயுமே கொஞ்சம் ரிஸ்கினா நம்ம பார்த்துட்டு தான் நம்ம கரெக்டாக தெரியும் மார்க்கெட் செட்டிங். ஸோ சடனாக ஏற்பட்டுச்சுன்னா சடனாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் இன்கேஸ் நம்ம இதை ட்ரேடை மானிட்டர் பண்ணாமல் வந்திருந்தோம்னா ஸோ நமக்கு மார்க்கெட் வந்து திடீர்னு நம்ம லாஸும் அதிகமாக வந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வைக்கலாம்னு சொல்லலாம். ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் நமக்கு வந்து மைண்ட் செட் வந்து கரெக்டாகவே இருக்காது. ஸோ மார்க்கெட் என்ன ஆச்சு ஏதாச்சும் நமக்கு மைண்ட் ஃபுல்லாக அங்கேயே இருக்கும். ஸோ அதனால் நான் ஆக்சுவலாக காலேஜில் முன்னால் இந்த ட்ரேட் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் அப்படியே விட்டுருந்தேன்னா கூட எனக்கு ஒரு $20-25 பக்கம் ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகே, $20 பக்கம் ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் இருந்தாலும் நான் இது க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ரிஸ்கியான ட்ரேடை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒன்றும் மானிட்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ட்ரேட் எடுங்க, இல்லைனா அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுங்க.